ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேங்க. எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. 2ல என்ன அட்ரஸ் இருக்குங்கன்னா, எனக்கு எதுவும் பார்சல் வர மாதிரி இன்னைக்கு எதுவும் சொல்லலைங்க யாரும் அப்படின்னு சொன்னேன். 2லயும் ஃப்ரம்லயும் உங்க அட்ரஸ் தான் இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது இப்படி சொல்றாங்கன்னு வாங்கிட்டு வந்து பார்த்தா, ஃப்ரம்லயும் 2லயும் என்னோட அட்ரஸ் தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுங்க. கல்யாண முருங்கை செடி இருந்துச்சு. அத பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. புவனான்னு ஒரு சிஸ்டர். அவங்க வந்து எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கலுக்கும் எனக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டர் தான் இப்ப எனக்கு கல்யாண முருங்கை செடி அனுப்பியிருந்தாங்க. சில பேர் என்கிட்ட கல்யாண முருங்கை செடி இருக்குமான்னு கேட்குறீங்க. என்கிட்ட இல்லைங்க. நானே வந்து வேற ஒருத்தவங்கட்ட தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணா கேட்டுட்டு தரேன். சரிங்களா? நெறைய பேர் கல்யாண முருங்கை செடி தான் கேட்குறீங்க. அவங்க என்னென்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, கல்யாண முருங்கை செடி, அதுக்கப்புறம் வந்து சில டேபிள் ரோஸ் கட்டிங்ஸு, அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாரி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோனே ஒரே கன்ஃப்யூஷன். என்னடா நமக்கே நாம போட்ட மாதிரி இருக்கே! என்ன பார்சலா இருக்கும்? யார் அனுப்பியிருப்பாங்க? அப்படின்ட்டு ஒரே கன்ஃப்யூஷன். அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸ்ல சைட்ல வந்து அவங்களோட அட்ரஸ் போட்டிருக்கு. அழிஞ்சிருக்கு. அதனால